பரமார்த்த குறுக்கதைகள் பாகம் 15 சுங்கவரி. நடந்தாலே வேகமாகச் சென்றுவிடலாம், நடக்க முடியவில்லை என்று தானே குருநாதரை குதிரையின் மேல் ஏற்றினார்கள். பாவம், அது இருந்த நிலையில் எப்படியோ மூச்சைப் பிடித்துக் கொண்டு நடந்தது. கொஞ்ச தூரம் போனதும் சாலையின் குறுக்கே நின்று அவர்களை வழிமறித்தான் ஒருவன். திடுக்கிட்டு போனார்கள் குருவும் சிஷ்யர்களும். நான் சுங்கவரி வசூலிப்பவன், நீங்கள் வரி செலுத்த வேண்டும் என்றான் அவன். வரியா? எதற்கு என வியந்தும் பயந்தும் நயந்தும் கேட்டார்கள் அவர்கள். இந்த குதிரையின் மேல் இந்த வழியில் செல்வதற்கு 5 பணம் வரி கட்ட வேண்டும் என்றான் அவன். இது என்ன விந்தை? இந்த குதிரையே எங்களுக்கு இலவசமாகத்தான் கிடைத்தது. எங்கள் குருநாதருக்காக ஒரு புண்ணியவான் பெரிய மனசு வைத்துக் கொடுத்த காணிக்கை இது. இதற்குமா வரி என்று கேட்டான் மட்டி. ஆமாம், வரி கட்டித்தான் ஆக வேண்டும். வரி கட்டாமல் இந்த இடத்தை விட்டு ஓர் அடிநகர முடியாது நீங்கள் என்றான் ஆயக்காரன் கடுமையாக. இது அக்கிரமம், அடுக்காது, அநியாயம் என்று ஆளுக்கு ஆள் கொக்கரித்தார்கள். அநியாயமோ நியாயமோ எனக்கு தெரியாது, என் கடமை வரி வசூலிப்பது. கொடுக்காமல் போகவிட மாட்டேன் என்று குறுக்கே நின்று கூச்சல் போட்டு தடுத்தான் அவன். குருவும் சிஷ்யர்களும் எவ்வளவோ கெஞ்சி கூத்தாடிப் பார்த்தார்கள். வரி வசூலிப்பவன் கொஞ்சமும் அசைந்து கொடுக்கவில்லை. அங்கிருந்து தப்பிப் போக முடியுமா, வேறு வழி இருக்கிறதா என்று சுற்றிலும் நோட்டம் விட்டுப் பார்த்தார்கள். ஒரு வழியும் தோன்றவில்லை. அவன் அவர்களை நீண்ட நேரமாக தடுத்து நிறுத்தி வைத்தான். கடைசியில் நாம் கொடாக்கண்டன்களாக இருந்தால் அவன் விடாக்கண்டரைகவே இருக்கின்றான் என்பதைக் கண்டு கொண்டார்கள். மேலும் வாதாடிக் கொண்டிருப்பது வீண்தான் என்பது புரிந்தது அவர்களுக்கு. இது ஒரு வீண் தண்டம் என்று மூக்கால் அழுது கொண்டே 5 பணத்தை ஆயக்காரனிடம் கொடுத்துத் தொலைத்தார்கள். அதற்குப் பிறகுதான் அவன் அவர்களை மேலே நகர்வதற்கு அனுமதித்தான். பரமார்த்த குருவுக்கு மிகவும் வேதனையாகிவிட்டது. இருக்கிற கொஞ்சம் பணமும் கொஞ்சம் கொஞ்சமாக கரைந்து போகிறதே என்று அவர் வருந்தினார். இந்த குதிரை இல்லை என்றால் 5 பணத்துக்கு நஷ்டம் வந்திருக்காதே, அதனால் மனத்துக்கும் கஷ்டம் வந்திருக்காதே என்று எண்ணி எண்ணி கலங்கினார். இந்த வேதனையோடு அங்கிருந்து அவர்கள் புறப்பட்டார்கள். உடலைவிட உள்ளத்தில் அதிக வேதனை தெரிந்தது அவர்களுக்கு. அருகே இருந்து ஒரு சிற்றுரை அடைந்தார்கள். அங்கே ஒரு சத்திரத்தைக் கண்டார்கள். சற்று இளைப்பாறிச் செல்லலாம் என்று அங்கே போனார்கள். அந்தச் சத்திரத்திலே இருந்த ஒருவன் அவர்கள் அருகே வந்தான். குருவுக்குத் தம் கஷ்டத்தை யாரிடமாவது வாய்விட்டு கொட்டித் தீர்க்க வேண்டும் என்று தோன்றியது. தாமே வலிய அவனை அழைத்து அருகே அமர்த்தி அவனிடம் முறையிட்டார் குரு. ஐயா, நான் பிறந்ததிலிருந்து இதற்கு முன் வரை ஒருபோதும் ஒரு குதிரையிலும் ஏறியவன் இல்லை. ஒரு நாளும் சிரிக்காதவன் திருநாளில் சிரித்த கதையாக, இன்றைக்குப் போய் நான் இலவசமாக கிடைத்த இந்த குதிரையின் மேல் ஏறிவர வரியே கட்டு என்று வாதாடிக் கொண்டு வழியிலே வந்துவிட்டான் ஒரு வம்பன். இது அநியாயம் இல்லையா? வழியிலே மடக்கி வரி கேட்பது வழிப்பறிக் கொள்ளையல்லவா? நீதியில்லாமல் இப்படி கடுமையாக மறித்து கொடுமையாக பிடுங்கிக் கொள்கிற பணம் யாருக்கு என்ன நன்மை செய்யும்? என் வயிறு எரிகிறது. அந்த பணம் அவனுக்கு உதவாமல்தான் போகும். அது அவனுக்கு ஜீரணமாகாது. நெருப்பாக பெரிய ரணம்தான் ஏற்படுத்தும் என்று தம் வேதனையை எல்லாம் வார்த்தைகளாக வடித்துக் கொட்டினார் பரிமார்த்த குரு. அதைக் கேட்டு சத்திரத்திலிருந்தவனும் கவலையடைந்தான். குருநாதரின் நொந்த உள்ளத்துக்கு இதமாக பதமாக 4 வார்த்தைகள் சொல்லத் தொடங்கினான் அவன். குருசுவாமி, இந்தக் கலி காலத்திலே இப்படி எல்லாம் நடப்பது சகஜமாயிருக்கிறது. இந்தக் காலத்தில் பணம்தான் எல்லாம். பணம்தான் குரு, பணம்தான் தெய்வம். உங்களுக்குத் தெரியாதா? பணம் என்றால் பிணமும் வாயைத் திறக்குமே. பணம் இல்லாதவன் நடைப்பிணம்தானே. பணம் பந்தியிலே குணம் குப்பையிலே என்று கேள்விப்பட்டதில்லையா? பணத்தை விட பெரிய சொந்தமும் பந்தமும் உண்டா என்ன? ஆகவே நடந்து போனதை எண்ணிக் கலங்க வேண்டாம். போனது போனதுதானே. வருந்துவதால் திரும்பி வந்துவிடவா போகிறது என்றான் அவன். ஆமாம் அப்பா, இந்த காலத்திலே அசிங்கத்திலே ஓர் அரை காசு கிடைத்தாலும் விட்டுவிட மாட்டார்கள். அதை அக்கறையோடு எடுத்து
நாக்கிலேயே நக்கிஸ் கத்தம் செய்து கொள்வார்கள் என்றார் குருவும். உண்மைதான். கொஞ்சம் கூட கூசாமல் அவர்கள் அப்படித்தான் செய்வார்கள். அசிங்கம் நாறுகிறதே என்று கூச்சப்படவே மாட்டார்கள். ஆசைதான் மீறுகிறதே. எது நாறினால் என்ன? பணம்தானே பிரதானம். சந்தேகமே வேண்டாம். இதற்கு சரியான சாட்சியாக ஒரு சம்பவத்தை நான் சொல்கிறேன் கேளுங்கள் என்று ஆரம்பித்தான் அவன்.